ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனிஷ் ஃபேஷன் ஸ்டோர். இன்றைக்கி நம்ம ஸ்கேல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு நல்ல ட்ரெஸ் மேக் பண்ணணுன்னா அதுக்கு முக்கியமாக நமக்கு தேவைப்படுறது நல்ல பேட்டர்ன், குட் பேட்டர்ன் வேணும். ஒரு குட் பேட்டர்ன் மேக் பண்ணுறதுக்கு முக்கியமாக நம்ம தேவைப்படுறது ஸ்கேல்ஸ். ஸோ ஸ்கேல்ஸ் தான். ஸ்கேல்ஸை வச்சு தான் நம்ம நல்ல கரெக்டான ஷேப்ஸ், கரெக்டான லைன்ஸ் இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு குட் பேட்டர்ன், ஒரு நல்ல பேட்டர்ன் நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரியான ஒரு நல்ல பேட்டர்ன் கொண்டு வர்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டூல்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல்ஸு. ஸோ அந்த ஸ்கேல்ஸ் வந்துட்டு என்னென்ன ஸ்கேல்ஸ் இருக்குது, அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா 1 feet ஸ்ட்ரெயிட் ஸ்கேலு. ஸோ இந்த ஸ்கேல் நார்மலாக நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற ஸ்கேல்ஸ் தான். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுறதுக்கு ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 1 feet ஸ்கேல். இதில் நிறைய லென்த்தியும் இருக்குது. பட் ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேல் தான் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நம்ம எந்த டைரெக்ஷனில் வேணாலும் திருப்பிக்கலாம், எந்த டைரெக்ஷனில் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 feet ஸ்கேல் தான் நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பேசிக்காக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுறதுக்கு இந்த ஸ்கேல் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல் ஸ்கேல். ஸோ எல் ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் லைனு, ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பேலன்ஸ் லைன் மிஸ் ஆகிடுச்சின்னா ஒரு சைடுக்குமே ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ஃபிட்டிங்கில் ப்ராப்ளம் இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு சைடுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும் ஷேப், ஒரு பக்கம் வந்து அன்ஷேப்பாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம போடுற லைன் வந்துட்டு, அதாவது ஹரிசாண்டல் லைனும் பேலன்ஸ்டாக இருக்கணும். ஸோ அந்த பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி 90 டிகிரியில் லைன் போடுறோம். அதுக்கு நம்ம இந்த எல் ஸ்கேல் யூஸ் பண்ணுறோம். ஸோ எல் ஸ்கேல் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது நமக்கு. 90 டிகிரியில் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கேல் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப் ஸ்கேலு. ஸோ இப் ஸ்கேலு இல்லாட்டி வேஸ்ட் ஷேப்பில் கூட நம்ம போடலாம். ஷேப் வர இடத்துலலாம் நம்ம இந்த ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ணுறோம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்டோட இப் ஷேப்பில் போடுறது. அகைன் வேஸ்ட்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா லைட் ஷேப்ஸ் வரும்போது நம்ம இந்த ஸ்கேல்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்கேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேலு. ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆமோல் ஷேப் போடுறதுக்கு மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் இந்த ஸ்கேலை வச்சு நம்ம எல்லாருக்கும் ஆமோல் ஷேப் போட முடியுமானா கொஞ்சம் டவுட்டு தான். ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய மாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் ஷேப்ஸ் வந்து வேரி ஆகும். ஸோ அப்போ இந்த ஒரு ஸ்கேலை வச்சு நம்ம எல்லாருக்கும் ஒரே டேக்கில் போட முடியுமானா அது பாசிபிள் இல்லை. ஸோ கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம டைரெக்டாகவே கையில் போடுறது தான் பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. பட் இந்த ஸ்கேலை வச்சு நம்ம மாடிஃபை பண்ணி போட்டுக்கலாம். ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல்லையே வந்து பார்த்திங்கன்னா சைஸஸ் வந்து நிறைய சைஸஸில் கிடைக்கிது. சைஸஸ்னால் பெருசு, சின்னது, அந்த மாதிரி நமக்கு வேணுன்ற சைஸஸில் கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் இருக்கிற ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுக்காக யூஸ் பண்ணோம்னா, நம்ம ஷர்ட் பேட்டர்னில் வர ஆமோலுக்கெல்லாம் வந்துட்டு அதை யூஸ் பண்ணலாம். பட் இந்த ஸ்கேலை வச்சு ஒரே டேக்கில் நம்ம எல்லாருக்குமே போட முடியுமானா கண்டிப்பாக இல்லை. ஸோ நம்ம வந்துட்டு மாடிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் ஸ்கேலு. இப்போ நம்ம பார்த்த எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஒரு ஸ்கேலை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே இதில் ஒன்றா கொடுத்துருக்காங்க. அதனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் ஸ்கேல் சொல்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொடுத்துருக்காங்க. தெரியுதா பாருங்கள், நான் கொஞ்சம் க்ளோஸில் காட்டுறேன். ஸோ இது என்னென்ன இருக்குன்றது, இதோட இது எல்லாமே நம்ம இப்போ பார்ப்போம். 1 by 1 பார்க்கலாம். வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் ஸ்கேலு. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு லைன் போடுறதுக்கு நான் முதலே சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஜஸ்ட் ஒரு லைன், ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். எப்படி வேணாலும் லைன். ஸோ நமக்கு வேணுன்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அதை. அடுத்தது 90 டிகிரியில், ஸோ ஒரு ஹரிசாண்டல் லைனில் ஒன்று போட போகிறோம் அப்படின்னா, ஸோ அந்த லைனுக்கு என்ன மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணலாம் பாருங்கள். ஸோ இந்த ஸ்கேலை வச்சு என்ன பண்ணலாம், நம்ம 90 டிகிரிக்கு ஸோ நான் ஏன் 90 டிகிரி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பேட்டர்ன் போடுறோன்னா பேட்டர்னில் நம்ம ஹரிசாண்டலில் போகிற லைன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஃபோல்டிங்கில் போடுவோம். யூஸ்வலாக வந்து நம்ம பேட்டர்னை வந்து ஃபோல்டிங்கில் போட்டு தான் கட் பண்ணுவோம்.
அப்போ நம்ம இந்த பக்கம் போடுற லைன் வந்துட்டு கரெக்டாக இல்லை, கிராஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம போட்டிருக்க அந்த ஷேப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடுக்கு ஒரு சைடும் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ என்னாகும், நம்மளுடைய ஃபிட்லேயும் ப்ராப்ளம் வரும், அது வந்து சரியாகவே வராது நமக்கு. ஸோ அப்போது லைன்ஸ் தான் ரொம்ப 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 முக்கியம். லைன்ஸு, ஷேப்ஸ் இது ரெண்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பேட்டர்னுக்கான இதுவே. ஸோ அந்த மாதிரியான விஷயம் இருக்கும்போது நம்ம கரெக்டான லைன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய லென்த் லைனை பேஸ் பண்ணி தான் ஹரிசாண்டல் லைன் எல்லாமே போடுவோம். அந்த லென்த் லைனை பேஸ் பண்ணி எல்லாமே 90 டிகிரியில் வச்சு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் தான் எல் ஸ்கேல் நான் என்னுடைய கிளாஸ்லேயே எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்கிறது இதுதான். எல் ஸ்கேல் யூஸ் பண்ணுங்கள், எல் ஸ்கேல் யூஸ் பண்ணுங்கள், 90 டிகிரி போடுங்க அப்படின்ட்டு எல்லாருக்கிட்டையுமே நான் இதை சொல்லிகிட்டே இருப்பேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதனால தான். ஸோ நான் அதை போட்டுட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு பேட்டர்ன் மாதிரி நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம என்னங்க யூஸ் பண்ணுறோன்றது உங்களுக்கு தெரியும். அதுக்காக நான் போடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஷோல்ட்ரு, நெக்கு எல்லாமே மார்க் பண்ணிக்கிட்டேன். ஜஸ்ட் நான் சும்மா ஒரு இதுக்காக தான் போடுறேன். ஆமோல் லைன் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஆமோல் லைனும் போட்டுட்டு செஸ்ட் லைன் போட்டு வித்தவுட் மெஷர்மெண்ட் தான் நான் போடுறேன். சும்மா ஜஸ்ட் ஒரு இதுக்காக போடுறேன், உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் நான் போடுறேன். ஸோ இந்த பக்கம் ஒரு லைன் போட்டுட்டு செஸ்ட் லைன் ஒன்று போட்டுட்டு, எதுக்காக இந்த லைன்ஸ்லாம் போட்டுட்ருக்கேன்னா இப்போ நம்ம வந்து ஹார்மோல் ஸ்கேல் எப்படி யூஸ் பண்ணுறோன்றதை காட்டுறதுக்காக தான் இதெல்லாம் போட்டுட்ருக்கேன். பாருங்கள், ஹார்மோலில் இந்த ஸ்கேல் எப்படி யூஸ் பண்ணுறோன்ற பாருங்கள். ஸோ இதுதான் நான் சொன்னேன். ஸோ எல்லாருக்கும் இது வந்து கரெக்டாக வரும்ன்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது, கொஞ்சம் மாடிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்துடுச்சு, பட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டிப்பாக வந்துட்டு நம்ம 2 டேக்கில் போடுற மாதிரி தான் இருக்கும். இதை நெக்குக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ நெக்குக்கும் இந்த மாதிரி போட்டுக்கலாம் நம்ம. நெக்குக்கும் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோம்னா நம்ம, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா ஆமோல் வந்து பார்த்திங்கன்னா ஷர்ட்டுக்கு வந்துட்டு எப்போவுமே பெருசாக வரும். யூஸ்வலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுடிதாருக்கு வந்து செஸ்ட் டிவைடட் பை 6 + ½ இன்ச் வைப்போம். அதே வந்து ஷர்ட்டுக்குன்னு வரும்போது செஸ்ட் டிவைடட் பை 4 இல்லாட்டி 5 வைப்போம் நம்ம. ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது ஆமோலுடைய டெப்த்து வந்து அதிகமாக இருக்கும். அந்த டைமில் அந்த ஸ்கேல் யூஸ் பண்ணுவோம் நம்ம. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், சைடில் ஒரு லைன் போட்டுட்டேன். இப்போது இந்த லைனை போட்டதுக்கப்புறம் இப்போ இந்த பேட்டர்ன் வந்து பயாஸில் போடணுன்னா இந்த மாஸ்டர் ஸ்கேலை வச்சு எப்படி வந்து பயாஸ் லைன் போடுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ மாஸ்டர் ஸ்கேலில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நிறைய இது வந்து இதிலே கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், நான் சொல்கிறது எல்லாமே இருக்குது பாருங்கள். 90 டிகிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஷேப்ஸ் பாருங்கள், இந்த மாதிரியான ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வேணுன்ற மாதிரி எல்லாமே இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் 90 டிகிரி, 45 டிகிரி. 45 டிகிரின்றது நம்ம பயாஸ் லைன் போடுறதுக்காக. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன பார்த்திங்கன்னா நிறைய மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 சென்டிமீட்டர், ½ சென்டிமீட்டர், ½ சென்டிமீட்டர், அது மாதிரி நிறைய மெஷர்மெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆமோல் ஷேப் போடுறதுக்கு. பட் இந்த ஆமோல் ஷேப் நம்ம யூஸ் பண்ண முடியாது, சின்ன சின்ன ஷேப் வேறு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஷேப்ஸ் எல்லாமே நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் நிறைய லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லைன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1 சென்டிமீட்டர், அப்புறம் ½ சென்டிமீட்டர், ½ சென்டிமீட்டர். நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தில் ஒரு லைன்ஸ் போட போகிறோம். உதாரணத்துக்கு ஒரு சீம் அலோன்ஸ் கொடுக்குறோம், ஸ்ட்ரெயிட் லைனில் சீம் அலோன்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த லைன்ஸை பேஸ் பண்ணியே சீம் அலோன்ஸ் வந்து ஈஸியாக கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது. ஸோ இப்போ இந்த ஸ்கேலை வச்சு நான் ஒரு பேட்டர்ன் போடணுன்னா எப்படி போடலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு இதையே வச்சு போட்டுக்கிறேன். ஸ்ட்ரெயிட் லைன் போட்டேன். அடுத்தது இதை வச்சு 90 டிகிரி எப்படி போடலான்னு பாருங்கள். ஸோ அதுக்கு சென்டராக 90 டிகிரின்னு ஒரு லைன் இருக்கும். அந்த லைனை வந்துட்டு நம்மளோட லென்த் லைனில் வச்சுட்டு ஸோ லைன் போட்டிங்கன்னா அது 90 டிகிரியில் வந்துடும். அடுத்தது பாட்டம்லேயும் அதேமாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பாட்டத்துலேயும் கரெக்டான இது வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஒவ்வொரு வாட்டியும் வந்து லென்த்து போடுறதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்கேலு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஹரிசாண்டல் லைன் போடுறதுக்கு வந்து எல் ஸ்கேல் எடுத்து யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி இல்லாமல் எல்லாத்துக்கும் இது ஒரே ஸ்கேலை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போது. அதே போல் இப்போ ஒரு செஸ்ட் லைனும் போட்டுட்டு ஒரு நார்மல் ஒரு பேட்டர்ன் போட்டுட்ருக்கேன் நான். எல்லாமே நம்ம இந்த ஒரு பேட்டர்ன்லேயே போட்டுகிட்டே வந்துடலாம். இதை ஒரு ஸ்கேலை வச்சு எல்லாமே போட்டுக்கலாம் இதை.
ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோம், ஆமூலுக்கு ஆமூல் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கோம். நெக் லைனுக்கும் அதுலேயே வரைஞ்சிடலாம். ஸோ வரைஞ்சாச்சு. இதை இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் எப்படி பயாஸ் போடலாம் பாருங்கள். இந்த பேட்டர்ன் வந்து பயாஸில் போட போகிறோன்னா பயாஸ் எப்படி மார்க் பண்ணுறது, அதாவது ட்ரூ பயாஸ், கரெக்டான பயாஸ் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா 45 டிகிரியில் ஒரு லைன் இருக்குது பாருங்கள். அந்த லைனில் மேலேயும் கீழேயும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ அது ரெண்டுத்தையும் நேராக ஒரு கனெக்ட் பண்ணிங்கன்னா இது வந்து ட்ரூ பயாஸ், கரெக்டான பயாஸாக இருக்கும். 45 டிகிரியில் இருக்கும். ஸோ பயாஸும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சீம் கொடுக்கணுன்னா என்ன எப்படி கொடுக்கலான்றதுக்காக காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து நான் ஒரு சென்டிமீட்டர் வந்து சைடில் சென்டிமீட்டர் கொடுக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 1 சென்டிமீட்டர் நம்ம வேணும்னா 1/2 இன்ச்சு இல்லை 1 சென்டிமீட்டர்ன்றது 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட் 1 சென்டிமீட்டருக்கு நான் பாருங்கள் ஃபஸ்ட்டு லைனில் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு ஒரு லைன் போட்டுன்னா பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ அதோடய வித்து எவ்வளோ இருக்கும்னா 1 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸி நம்ம இதுக்கு வந்து சீம் அலவன்ஸ் கொடுக்குறது. பாருங்கள் 1 சென்டிமீட்டர் கரெக்டாக கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே இருக்கிறது ஆஃப் சென்டிமீட்டர். ஸோ நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை கரெக்டாக கால்குலேட் பண்ணி கரெக்டாக கொடுத்துக்கலாம் நம்ம. ஸோ அடுத்தது இந்த ஷேப் வந்துட்டு பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம நெக்கு கூட யூஸ் பண்ணலாம். இந்த ஷேப்ஸ் வந்துட்டு நெக் ஷேப் நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் ஸ்கேல்லே போடலாம். பட் இதில் கூட வேணும்னா நம்ம கொஞ்சம் டீப் நெக்காக இருக்குது, ஷேப் வந்துட்டு ரொம்ப டீப்பாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி எதனா எடுத்துக்கலாம் நம்ம. ஷேப் அதிகமாக வேணும்னா இந்த மாதிரியான ஸ்கேல்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே இந்த ஒரு ஸ்கேலில் யூஸ் பண்ணிக்கலாம், மாஸ்டர் ஸ்கேலில் யூஸ் பண்ணிக்கலாம் இதை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹிப் ஸ்கேல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஹிப் ஸ்கேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பேண்ட்டில் வந்து பேட்டர்ன் போட்டு வச்சுருக்கேன். அந்த பேட்டர்னில் வந்துட்டு இந்த ஷேப் ஸ்கேலை வச்சு எப்படிலாம் போடலாம் அப்படின்ட்டு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு இன்சீம் பக்கம் போடுறேன். இன்சீமில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோம், இந்த ஷேப்ஸ் கரெக்டாக வைக்கிறோம். ஸோ இந்த ஷேப் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா நம்மளுடைய நீ மெஷர்மெண்ட்லேருந்து பாட்டம் மெஷர்மெண்ட்டுக்கு எப்போவுமே நார்மலாக கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்ட்ரெயிட் தான் வரும். ஸோ அதனால் ஸ்ட்ரெயிட் ஸ்கேலை வச்சு நான் போட்டுடுறேன். இப்போ நீ மெஷர்மெண்ட்டில் இருந்து நம்மளுடைய ஃப்ரண்ட் ரைஸ் கிட்ட டச் பண்ணுறோம். நம்ம ஃப்ரண்ட் ரைஸ் வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதாவது கிராச் மெஷர்மெண்ட்டில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம், ஷேப் போட போகிறோம். அந்த மாதிரி நம்ம ஷேப் போடும்போது இங்கே பாருங்கள், அந்த மாதிரி ஷேப் போடும்போது கரெக்டாக அந்த ஸ்கேலை வந்து பார்த்திங்கன்னா மேலே கீழே நம்ம எப்படி வேணும் மூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கேல்ஸ் வந்துட்டு இதுவாகும். சம்டைம்ஸ் ரொம்ப ஷேப்பாக இருந்ததுன்னா வந்து கீழே போகும், இல்லைனா மேலே வரும், அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இதில் மெயினான விஷயம் என்ன பார்க்க வேண்டியது இருக்குதுன்னா, நம்ம போடுற ஷேப் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரெயிட் லைனும் இதுவும் வந்துட்டு ரெண்டும் ஒன்றா இருக்கணும். அதாவது ஒரே ஷேப்பாக இருக்கணும். இது தனியாக அது தனியாகலாம் இருக்கக்கூடாது, மொத்தமாக ஒரே ஷேப்பாக இருக்கணும். அதாவது உடையக்கூடாது, ஷேப் வந்து உடையக்கூடாது, கரெக்டாக ஒரே மாதிரியான ஷேப்பாக போடணும். நீ வரைக்கும் ஒரு லைன் மாதிரியும், நீலேருந்து மேலே கிராச் வரைக்கும் வந்து ஒரு ஷேப்பாகவும் அப்படி இல்லாமல் பாட்டம் டு கிராச் லைன் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஷேப்பாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம போடணும். பேட்டர்னுக்கு எப்போவுமே ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல பேட்டர்ன் நம்ம எதை சொல்லுவோம்னா குட் ஷேப் அண்ட் லைன்ஸ். இது ரெண்டும் தான் நம்ம ஒரு நல்ல பேட்டர்ன் சொல்லுவோம். கரெக்டான ஷேப்பும் கரெக்டான லைனும் இருந்தால் அது ஒரு நல்ல பேட்டர்ன் தான். அந்த நல்ல பேட்டர்னாக இருந்தால் கண்டிப்பாக அதோடைய அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும், நல்ல ட்ரெஸ்ஸாக தான் வரும், ஃபிட்டும் கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.